கௌரி ஞானபாரதி அம்மா அவர்கள் சொற்பொழிவாற்றுவாங்க. அதில் ஒரு சிறப்பு என்னென்னா, அவங்க வீட்டுக்காரையா தன்னுடைய மனைவி நிறைய பேசணும், நிறைய மேடைகளில் நிறைய பேசணும்னு ரொம்ப ஆர்வமாக அவங்கள அழைச்சிட்டு வந்திருக்காங்க. அது பெரிய விஷயம். சில பேர் வீட்டுக்காரம்மா பேசுனா வீட்டுக்காரர் முதல்ல மூடு வாய் அப்படிம்பாங்க, நீ பேசாதேன்னு சொல்லுவாங்க. நேற்று தான் நாங்கள் மகளிர் தின விழாவில் பேசணும். அப்போ நிறைய மகளிர் வந்திருந்தாங்க. அதனால் அம்மா அவர்களை பேச அழைக்கின்றோம். வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலுமெயிற்றனை நந்தி மகந்தனை ஞான குழந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. விக்னங்களை உடைக்கும் அந்த விநாயகனை தொழுது அல்லவா வணங்கி அல்லவா நாம் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய வேண்டும் என்று நமக்கு சொல்லிக் கொடுத்தது யார்? அந்த சிவனும் சக்தியும் தானே. எந்த ஒரு காரியத்தை நம்ம தொடங்கினாலும் அந்த வக்ரதுண்ட மகாகாயனை நம்ம வணங்கி தான் தொடங்கணும். அது யார் இட்ட கட்டளை? நம் சிவனும் சக்தியும் நமக்கு இட்ட கட்டளை. நம்ம குழந்தை பருவத்திலிருந்தே அது மாதிரி தானே வளர்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு பசங்க ஒரு பரீட்சை பேப்பரை எடுத்தால் கூட விநாயகர் சுழி போட்டு தான் ஆரம்பிப்பாங்க. நாமும் ஒரு மளிகை சாமான் லிஸ்ட் எழுதினா கூட நம்ம அந்த விநாயகர் சுழியை போட்டு தான் துவங்குவோம். வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா. மாசில் வீணையும் மாலை மதியமும், மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே. எத்தனை இசை கருவிகள் இருந்தாலும், இந்த உலகத்தில் எத்தனை இசை கருவிகள் இருந்தாலும் அந்த வீணையில் வரக்கூடிய நாதம் மட்டுமே நம் செவிகளுக்குள்ளால சென்று நாடி நரம்புக்குள்ள செல்லுமாம். உலகத்தில் எத்தனை இசை கருவியிலும் முதன்மையானது எது? வீணை. அதுபோல அந்த மாசில் வீணை, அந்த மாசில்லாத அந்த வீணையில் வரக்கூடிய நாதம் போல நம்ம சிவன். அதனால தான் அந்த வீணையோடு ஒப்பிடுறாங்க சிவனை. உலகத்திலே எந்த ஒரு இசைக்கருவியும் அதற்கு சிறந்தது இல்லை. தனக்கு மேல் தலைவனே இல்லாதவன் திருச்சிற்றம்பலத்தான். தனக்கு மேல் ஒரு தலைவன் இல்லை. அவனே உலகத்தில் எந்நாட்டவருக்கும் எல்லா நாட்டவருக்கும் சரிதான். எந்த மதத்தினர் எதா இருந்தாலும் எல்லாருக்கும் தலைவர் யார்? நம்மளுடைய சிவன் தான். என்னடா மதத்தை பற்றி பேசுகிறாங்களேன்னு நினைக்க வேண்டாம். இது உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். 17ஆம் நூற்றாண்டில் வீரமாமுனிவர், கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா? நம்மளுடைய பாட புத்தகங்களில் படிச்சிருக்கலாம். அந்த வீரமாமுனிவருடைய இயற்பெயர் கான்ஸ்டான்டினோ பெஸ்கி. அவர் கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர் தான். இத்தாலி நாட்டவர். தன்னுடைய கிறிஸ்துவ மதத்தை போதிக்கிறதுக்காக தான் தமிழ்நாட்டுக்கு வந்தார். ஆனால் என்ன நடந்தது தெரியுங்களா? இந்த தமிழையும் இந்த திருவாசகத்தை படித்த அவர், இந்த தமிழை விட மிக சிறந்த மொழி எதுவும் இல்லை, சிவனை விட மிக சிறந்த தலைவன் இறைவன் எவனும் இல்லை, இந்த திருவாசகத்தை போல் எந்த நூலும் இல்லை, நான் ஒரு தராசிலே உலகத்தில் உள்ள அத்தனை நூட்களையும் ஒரு பகுதியில் வைக்கின்றேன், இந்த பகுதியில் திருவாசகத்தில் உள்ள 2 எழுத்தை மட்டும்தான் நான் வைக்கின்றேன். திருவாசகத்தில் உள்ள 2 எழுத்தை மட்டும்தான் வைக்கிறாங்களாம். அத்தனை நூலும் இருக்கிற அந்த தராசு என்ன மேலே வரலை, கீழத்தான் செல்லுது. நம்ம திருச்சிற்றம்பலத்துடையான் கையெழுத்தில் இடப்பட்ட 2 வார்த்தைகள் இமை பொழுதும். இமை பொழுதும் எந்த ஒரு இடத்துலையுமே எந்த ஒரு புத்தகத்திலையுமே சொல்லலைங்களா? இமைக்கின்ற பொழுது கூட சிவனே நான் உன்னை மறக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க பாருங்க. அந்த வார்த்தை தான் அது, இமை பொழுதும். எந்த ஒரு இடமா இருந்தாலும் நம்ம இறைவனை வணங்குறதுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கிடுறாங்க. ஆனால் நம்முடைய இந்த சிவனை நம்ம வணங்கும் இந்த திருவாசகத்தில் தான் இமை பொழுதும் நீங்காதான்னு நம்ம சொல்கிறோம். அந்த ஒரு வார்த்தைக்கு இணை
எந்த ஒரு ஆன்மீக நூலாக இருக்கட்டும், அது எப்பேற்பட்ட நூலாக இருக்கட்டும் இல்லை. அதுபோல் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, சிவனுடைய அருள் இருந்தாதாங்க நம்ம இன்னைக்கு இந்த திருவாரூருக்கே வர முடியும். திருவாரூரிலே பிறக்க முக்தி, காசியிலே இறக்க முக்தி, தில்லையை தரிசித்தாலே முக்தி. நம்ம இந்த இடத்துல நின்று அண்ணாமலையானேன்னு நினைத்தாலே முக்தி அல்லவா? அந்த சிவன் அருள் இருந்தால் தான் அவன் திருவடிகளை நாம் சேர முடியும். நம்ம புல்லாகி புழுவாகி மரமாகி என்னென்னமோ எந்த பிறவி, தேவராக இருக்கட்டும் அசுரர், எல்லா பிறவி எங்கே சென்றாலும் நம் இறுதியில் நம் மெய்யே என்று நாம் யாரை காண்கின்றோம்? அந்த தில்லை அம்பலத்தானின் திருவடிகள் மட்டுமே அல்லவா? இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே, துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன். இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே, துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன். என்ன சொல்கிறோம்? திருச்சிற்றம்பலமானே, உன்னுடைய திருவடி என் தலையில் பட்டது. இதற்கு முன்னாடி துணையானவங்க அத்தனை பேரையும் நான் மறந்துட்டேன். அது தாயாக இருக்கட்டும், தந்தையாக இருக்கட்டும், உறவினராக இருக்கட்டும், நண்பராக இருக்கட்டும். இந்த உலகத்திலேயே என்றும் மாறாதது யாரு? நம் சிவன் மட்டும்தானே. பெற்ற தாய் தன்னை மகன் மறந்தாலும், பெற்ற தாய் தன்னை மகன் மறந்தாலும், பிள்ளையை பெற்ற தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் தன் கலை மறந்தாலும், கண்கள் இமைப்பது மறந்தாலும், நற்றவர்த்தவர் உள்ளிருந்தோங்கும் நமசிவாயத்தை நான் மறவேனா? அந்த நமச்சிவாயம், எனக்கு முன்னாடி அந்த தம்பி சொன்னாங்க பாருங்க, இந்த 5 எழுத்து மந்திரத்துக்கான அர்த்தம். நமசிவாயா என்று சொன்னால் போதுமே, நாம் பிறந்த எல்லா பயனையும் நம்ம அடைந்துட்டோன்னு அர்த்தம். அந்த 5 எழுத்தை சொல்கிறதுக்கே நம்ம என்ன ஒரு தவம் செய்திருக்கணும் இந்த மானிட பிறவி. தமிழ்மொழி எப்பேற்பட்ட தமிழ்மொழி இது! ஆதியிலே தோன்றிய மொழி, ஆதியிலே தோன்றிய மொழி, முச்சங்கம் வளர்த்த மொழி, தேனினும் இனிய மொழி, செம்மொழி எனும் மகுடம் சூட்டிய என் அன்னை தமிழை அகத்தியன் தொட்டிலிட்டு, தொல்காப்பியன் தாலாட்டி, கம்பன் சீராட்டி, மூவேந்தர் பாராட்டி, 2000 வருடங்களை கடந்தாலும் என் தாய் தமிழ் கன்னித்தமிழாகவே வாழ்ந்து வருகிறது, வளர்ந்து வருகிறது. அப்பேற்பட்ட தமிழ் மொழியை நம்ம திருச்சிற்றம்பலமுடையான் எழுதியிருக்காருன்னா, அந்த மாணிக்க வாசகரின் திருவருளால் வந்த வார்த்தைகளை தமிழில் எழுதியிருக்கார். மாணிக்க வாசகர் சொல்படி திருச்சிற்றம்பலம் உடையான் கையெழுத்து. இதற்கு இணை, இந்த திருவாசகத்துக்கு இணை வேற ஏதாவது எந்த ஒரு நூலையும் நம்ம பார்க்க முடியுமா? அந்த தெய்வமே எழுதிய நூல் மாணிக்க வாசகரின் சொல்படி திருச்சிற்றம்பலம் உடையான் கையெழுத்துன்னு இருந்ததான் அந்த ஓலை சுவட்டியிலே. அந்த திருவாசகத்துக்கு இணை வேறு எதுவுமே கிடையாதுங்க. அந்த தமிழ் மொழியிலே எழுதியிருக்காங்க பாருங்க. அது இன்னும் ஆனந்தம். ஆன்மீகம் என்றாலே ஆனந்தம்தான், ஆன்மீகம் என்பதே ஆனந்தம்தான். அதிலும் திருவாசகம் என்னும் நூலை படிக்க படிக்க ஆனந்தம், பேரானந்தம், பரமானந்தம். எப்பேற்பட்ட நூல் அந்த திருவாசகம்! கனிந்த அன்பென்னும் நாரிலே, கனிந்த அன்பென்னும் நாரிலே நிகழ்ந்த செந்தமிழ் சொற்களா என்னும் பூக்கள். நார் எப்படிப்பட்ட நாரா? கனிந்த நாரா. சொற்கள் எப்படிப்பட்ட சொற்கள்? செந்தமிழ் சொற்கள். வாடாத பூக்கள். உலகத்திலே வாடாத பூக்கள் என்று ஒன்று இருக்கிறதா என்றால் நம் திருவாசகத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும் தான் அந்த வாடாத பூக்கள். கனிந்த அன்பென்னும் நாரிலே நிகழ்ந்த செந்தமிழ் சொற்களாகிய பூக்களை இறையருள் என்னும் இன்பத்தேன் ததும்பி, அந்த நூலின் ஒவ்வொரு வார்த்தைகளிலும் ஒவ்வொரு தமிழ் எழுத்திலும் இறையருள் என்னும் இன்பத்தேன் ததும்பி
நமக்காக தொடுத்து அமைத்த அந்த பதிக பாமாலை என்னும் திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார். அப்பேற்பட்ட அந்த திருவாசகத்தை தந்த மாணிக்க வாசகர், வான் கலந்த மாணிக்க வாசகா, நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கள். நற்கருப்பஞ்சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீஞ்சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து ஒட்டாமல் இனிப்பதுவே என்றார்கள். அப்பேற்பட்ட மாணிக்க வாசகர் அவருடைய சொற்படி எழுதினது தான் நம்ம இந்த திருவாசகம். கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும். நம் கண்ணிலே அன்பிருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த சிவனையே நம்ம மனதில் நினைக்க முடியும். அன்பு ஒருவரிடத்தில் காட்டும் அன்பு தான் அந்த சிவம். எல்லாம் சிவமயம், அன்பே சிவமயம் என்று சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போ எல்லாமே அந்த அன்பில் தான் இருக்குது. அந்த திருவாசகமாக இருக்கட்டும், தேவாரமாக இருக்கட்டும், எத்தனை எழுத்துக்கள் எத்தனை சொற்கள் இருந்தாலும் பொருள் ஒன்று தான். எத்தனை இறைவனது நூல்களை நாம் கற்றாலும் பொருள் ஒன்று தான். அன்பாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், பிறரிடத்தில் உள்ள பொருட்களை நம்ம களவாடாமல் இருக்கணும். இது போன்ற அந்த தத்துவ கருத்துகள் தான் எப்படி திருப்பி பார்த்தாலும் அந்த சிவன் நமக்கு சொல்கிறது என்னன்னா அன்பு தான். எல்லாம் சிவமயம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.